வணக்கம். நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் வந்த ஒரு ரூபா நோட்டில் ரெண்டாவது வந்த ஒரு ரூபா நோட்டு ரெண்டாவது மாடல். முதல் மாடலில் வந்து வருஷம் இருக்காது, இதில் வருஷம் பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது நோட்லேயும் வந்து வருஷம் வந்திருக்காது. இந்த ஒரு ரூபா நோட்டில் இந்த ரெண்டு நோட்டில் மட்டும்தான் பின்பக்கம் வருஷம் வராது, இயர் வராது. வேறு எல்லா நோட்லேயுமே ஒரு ஃபஸ்ட் இஷ்யூவும் செகண்ட் இஷ்யூவும் இயர் வராது. வேறு எல்லா கரன்சிலையும் பின்பக்கம் இயர் போட்டு வச்சுருப்பாங்க. சில இதில் வந்து மேல் பக்கம் பின்பக்கம் மேல் பக்கம் வரும். இப்போ வந்து உள்ள நோட்டுகளில் கீழ்ப்பக்கம் வந்திருக்கும். இந்த காயின்ஸ்லேயும் அந்த எந்த இது வெளியே வந்ததோ அந்த காயின்ஸில் அந்த வருஷம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ரூபா கரன்சியில் இது வந்து எல்லா கரன்சியும் நமக்கு வந்து பேங்க் நோட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னுட்டு வந்திருக்கும். ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த ஒரு ரூபா நோட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை கவனிக்கிறது வந்து நம்ம இந்தியா மத்திய அரசாங்கம் தான் கவனிக்கிறது. எல்லாத்தையும் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னரும், இது செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் உள்ளவங்களும் கவனிப்பாங்க இதனுடைய கம்ப்ளீட் செக்ஷனும். ஆனால் அந்த ஒரு ரூபா நோட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். வேறு எல்லா கரன்சிலையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கரன்சி 1950 வந்தது. 47 நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1950 ஒரு ரூபா நோட்டு பிரிண்டு, ரெண்டாவது வெரைட்டியாக பிரிண்ட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கவர்னர் வந்து KRK மேனன். ரெண்டாவது கவர்னர் வந்து அம்பேத்கர், செக்ரட்டரியா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருக்கும்போது இது வெளிவந்த கரன்சி. இந்த கரன்சியில் எல்லா கரன்சிலையுமே ஒரு ரூபா கரன்சியில் எல்லாத்துலேயுமே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கையெழுத்து இருந்தால் தான் அது செல்லுபடி ஆகும். கையெழுத்து போட்டிருப்பாங்க. 2 ரூபா கரன்சியில் இருந்து இப்போ வரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா கரன்சி எல்லா பேங்க் நோட்லேயுமே கவர்னர் பிரிண்ட் கையெழுத்து போட்டிருப்பாங்க. கவர்னருடைய கையெழுத்து அதில் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஒரு ரூபா நோட்டு நம்முடைய முன்பக்கம் வலது சைடில் மேல் பக்கம் அசோக சக்கரம்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியா அவனுடைய சுதந்திர இந்தியாவுடைய அசோக சக்கரம், அது வந்து மேல் பாகம் ஓவல் வடிவத்தில் அதை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய கலரு கிரே கிரீன். இதனுடைய கலரு பின்பக்கமும் அதே கலரு கிரே கிரீன். நடுவில் ஒரு 1 ரூபி ஆங்கில எழுத்தில் 1 ரூபின்னு எழுதியிருக்காங்க. பின்பக்கமும் 1 ரூபா 1 ரூபி. பின்பக்க நடுவில் 8 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 8 மொழிகள் இருந்தது. அந்த 8 மொழிகள்லையும் எழுதியிருக்காங்க 1 ரூபாய். அவங்க அந்த 8 மொழியில் அவங்க மொழியில் 1 ரூபாய் உள்ள அந்த பேட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டு வெளிவந்திருக்க சமயத்தில் இதனுடைய விலை நல்ல மதிப்பாக இருந்தது. மார்க்கெட் விலைன்னா ஆன்டிக்ஸ் விலை. இந்த கரன்சி வந்து இப்போ யூஸ்டு கரன்சியாக இருந்தோம்னா 500 ரூபா, 1000 ரூபா இப்படி கிடைக்கும். 1000 ரூபா கொஞ்சம் பரவாயில்ல, கண்டிஷன் நல்ல ஃபைனாக இருக்குது. ஒரு 1500 ரூபா. UNCயாக இருக்குது 2000 ரூபா. 2000 ரூபா வரைக்கும் இது போகும், விற்கவும் வாங்கவும் செய்யலாம். UNCயாக இருந்தால் ஒரு அடுக்கு இல்லாமல் கெட்டில் இருந்து இப்போ எடுத்தது மாதிரி உள்ளது. சிலவங்க ஃபேன்சி சம்பந்தமாக ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா 2500 ரூபா இப்படியெல்லாம் போகும். 2500 ரூபா வரைக்கும் போகும். 500 ரூபாயிலிருந்து ரொம்ப யூஸ்டாக இருந்தால் 500 ரூபாயிலேருந்து கண்டிஷன் பார்த்து 500, 1000, 1500, 2000, 2500 இப்படி அந்த கண்டிஷனை பொறுத்து விலைகள் வித்தியாசம் இருக்குது. இது பெஸ்ட்டு கண்டிஷன். இதை உங்களுக்கு பார்க்கணுன்னா banknotecoinstamp.com போயாச்சுன்னா உங்களுக்கு இதனுடைய விலைகள் வாங்கவும் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கவும் செய்யலாம். அதில் இருந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு தேவைப்பட்டோன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வரலாம். கொண்டு வரதுக்கு முன்னால் எங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆஃபீஸு எப்பவும் ஆள் இருக்காது. சில சமயத்தில் வெளியூருக்கு நாங்கள் போவோம் ப்ரோக்ராமுக்கு. அதனால் எப்பவும் இருக்காது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, பண்ணாமல் வராதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு என்ன விலைன்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு காயின்ஸு ஒரு கரன்சியை அனுப்பிட்டு கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம். இல்லாமல் இருந்தாச்சுன்னா 100, 200 காயின்ஸு கரன்சி அனுப்பிட்டு இதுக்கு என்ன விலைன்னு கேட்டால் அது இருந்து பார்க்க முடியாது. வேலைகள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது.
அதனால் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு எங்கள் காயின்ஸு கிங் சேனலில் பாருங்கள். அதில் நாங்கள் எல்லாத்துக்குமே விலை போட்டு விடுவோம். நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிட்டு காயின்ஸு கிங் சேனலில் இதுக்கு விலையை போட்டு விடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு விடுவோம். நீங்கள் அதில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த காயின்ஸு கிங் சேனலில் பாருங்கள். நிறைய காயின்ஸுக்கு 5 ரூபா காயின்ஸு, இந்திரா காந்தி 5 ரூபா காயின்ஸு, ஜவஹர்லால் நேரு 5 ரூபா காயின்ஸு, இப்படி ஏராளமான காயின்ஸுக்கு விலை போட்டிருக்கிறோம். இப்போவும் கேட்குறாங்க. அதை பார்க்காம என்ன விலை போகும்னுட்டு தயவு செய்து நீங்கள் அந்த காயின்ஸ் கிங்கை பாருங்கள். அதில் விலை இருக்கும். விலை தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.